கணபதி, தண்டமணின்னு 2 பேருங்க. இந்த 2 பேரும் விவசாயிகள். ஆறுபட முருகன் வீட்டுக்கு மாலை போட்டிருக்கிறாங்க. அந்த மாலை போட்டுட்டு பச்சை துண்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. துண்டு போட்டு அவங்க ஆண்ட வேலை பைக்ல போயிட்டு இருக்கிறாங்க. அவில குறுக்காட்டி காவல்துறை அவிலையும் மல்லி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு. ஐயா, நாங்க விவசாயிகள் தான், எங்களுக்கு சங்கத்துக்கு சமம் இல்ல பாருங்க, நாங்க முருகனுக்கு மாலை போட்டிருக்கோம், சட்டையெல்லாம் காமிச்சு, துண்டெல்லாம் காமிச்சு, பொட்டெல்லாம் காமிச்சு பாருங்க, நாங்க செருப்பு எல்லாம் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் அவங்களையும் கொண்டு அங்க வச்சாச்சு. ஒரு காலத்துல திருச்சியில அதிமுக ஆட்சி காலத்துல விவசாயிகளை வச்சு அடிச்சாங்க, பச்சை துண்டு போட்டிருக்காங்க எல்லாம் புடிச்சு அடிச்சாங்க பேரணிப்பு நாட்கள். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இன்னைக்கு அரண்டவங்க இருண்டதெல்லாம் பேய்ங்கிறது, யாரெல்லாம் பச்சை துண்டு போட்டிருக்காங்களோ அதை புறம் முடிச்சு கொண்டு போய் 22 பேரை வச்சு இரவு கைது செஞ்சு சிறையில் அடிச்சிருக்கிறாங்க. ஐயா, இந்த கிராவல் மண் கடத்தியது நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? இந்த கிராவல் மண் கடத்தித்தான் மாநாட்டை நடத்த வேண்டுமா? நடத்துறதா இருந்தா கிராவல் மண் வேண்டும்னா அரசாங்கத்திட்ட போய் முறையா விண்ணப்பிச்சு அனுமதி வாங்க. நீங்க தான் ஆளுங்கட்சி சொன்ன இடத்துல கையெழுத்து போட போறாங்க, எடுத்துக்கொண்டே போட்டு நடத்துங்க, அரசுக்குரிய கட்டணத்தை செலுத்துங்க, அனுமதிக்கப்பட்டாலும் வெட்டி எடுங்க. போய் பாருங்க, மணப்பம்படி ஏரியில 15 அடி தோண்டி வச்சிருக்கிறாங்க. 15 அடி நாளைக்கு எப்படி வரும்? அந்த இடத்துல மண் எப்படி சேகரிக்கும்? தண்ணி நிற்கும் போது கால்நடைகள் மக்களும் செல்லும் போது மூழ்கி உயிர் இழந்துட மாட்டாங்களா? 15 அடிக்கு மண் எடுத்து அங்க தண்ணி எப்படி நிற்கும்? யோசிச்சு பாருங்க. அப்ப இதை முதல்வர் அவர்கள் ஆதரிக்கிறாரா? இது உங்களுக்கு தெரிஞ்ச நடந்ததா? இல்ல நீங்கள் உத்தரவிட்டுதான் நடந்தது என்பதை நீங்கள் எங்களுக்கு விளக்க வேண்டும்.